நான் டாக்டர் ஆத்திபாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இருக்க கேர்ள்ஸுக்கு ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னா எப்போ பார்க்கணும், அவங்க கிட்டேருந்து என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். இன்றைக்கு இந்தியாவிலும் சரி வேர்ல்ட்லேயும் சரி அதிகமாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறது விமன்ஸ் டே அல்லது மதர்ஸ் டே. பட் இதை விட முக்கியமான நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே அல்லது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே வந்து அக்டோபர் 11th, நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே வந்து ஜான்வரி 24th நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேர்ள் சைல்ட் டேவோட அவேர்னஸ் வந்து அதிகமாக யாருக்கும் தெரியறதில்ல. வை வி நீட் டு கிவ் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் கேர்ள் சைல்டு. ஒரு கேர்ள் சைல்டு நல்ல ஹெல்த்தியாக, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாமல், நல்ல எஜுகேஷனோட, நல்ல சேஃப்டி மெஷர்ஸோடு வளர்ந்தால் தான் பின்னாடி அவங்க ஃபேமிலி ரன் பண்ணும்போது அந்த ஃபேமிலிக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். ஸோ கேர்ள் சைல்டு, எவ்ரி கேர்ள் சைல்டு ஹேஸ் த ரைட் டு பி சேஃப், educated and lead a healthy life. இது எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நாட் ஒன்லி ஒன் they become mature, பட் ஏர்லி ஸ்டேஜஸ்லேருந்தே இது இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் 12 years வரைக்கும் மதர்ஸ் வந்து கேர்ள் சைல்டையோ அல்லது பாய் சைல்டையோ கூட்டிகிட்டு போகிறீங்க. பீடியாட்ரிஷியன்ஸ் ஹேவ் டிசீஸ் வந்தால் தான் பார்க்கக்கூடிய சிக் கிளினிக் அல்லது வெல் பேபி கிளினிக்னு கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த வெல் பேபி கிளினிக் எதுக்காக? அவங்களுக்கான ஃபுட் ஹேபிட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அவங்களோட வேக்சினேஷன், அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த வெல் பேபி கிளினிக். அதே மாதிரி ஈவன் வி கைனகாலஜிஸ்ட் ஹேவ் அடலசன்ட் கைனகாலஜி கிளினிக். ஸோ இந்த அடலசன்ட் கைனகாலஜி கிளினிக் அப்படின்றது கேர்ள் சைல்டு when the teens ஸ்டார்ட் பண்ணும்போது மதர் கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டா தட் வில் பி வெரி ஃபைன். ஸோ அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா 13 yearsல ஆரம்பிக்குது. ஸோ 13 years அப்படின்றது எதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த அடலசன்ட் ஏஜ் கிளினிக் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டைமில் தான் மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து பியூபர்ட்டி வருது. ஸோ பியூபர்ட்டி வரும்போது தே ஹவ் லாட் ஆஃப் மூட் சேஞ்சஸ், பாடியில் சில சேஞ்சஸ் வரலாம் ஹார்மோன்ஸ்னால, தே ஹவ் லாட் ஆஃப் queries, ஈவன் செக்ஸ் எஜுகேஷன் கூட முக்கியமானது. பட் ஈவன் தோ செக்ஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ஸில் கொடுத்தாலும் ஒரு கைனகாலஜிஸ்ட் பார்த்து பேசும்போது சம்டைம்ஸ் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத சில விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அல்லது இப்போ சோஷியல் மீடியா அவங்க கையில் இருக்கிறதுனால சில தப்பான கருத்துக்களும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக நினச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் தே மே ஆஸ்க் தேர் டவுட்ஸ், கிளியர் தேர் டவுட்ஸ். சப்போஸ் மதர் கூட வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை if they want to have a one-to-one conversation with a gynecologist, that is also fine. ஸோ அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் as a gynecologist we can tell them about their personal hygiene. எப்படி அவங்க வந்து ஆஃப்டர் பியூபர்ட்டி அவங்க வந்து என்ன மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்ணலாம், எப்படி மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணலாம், காட்டன் அண்டர்வேர் யூஸ் பண்ணுறது. சம்டைம்ஸ் தே மைட் ஹாவ் பீரியட் ப்ராப்ளம்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி ப்ளீடிங், அல்லது வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய லுக்கோரியா, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் கூட போகலாம். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஸ் எஜுகேஷன். தோ இது வந்து இந்த ஏஜில் பேசக்கூடாதுனாலும் we as obstetricians come across a lot of premarital relationship இருக்குது, and even before marriage they have come with pregnancies. So unwanted pregnancies-ஓட children வர்றாங்க, ஸ்கூல்ஸில் இருந்தும் சரி, சம்டைம்ஸ் காலேஜஸில் இருந்தும் சரி. So they need to have sex education, probably a safe sex எப்படி பண்ணுறது, how to avoid sexually transmitted diseases, how to avoid pregnancies-ன்றதை பற்றி கூட if they are in need of the talk we can continue talking about that as well. So mostly வந்து investigation, ஸோ அவங்களோட செக் பண்ணுறது, pelvic examination, அது மாதிரிலாம் கேர்ள்ஸ்க்கு இருக்காது. it will be an one-on-one conversation. ஸோ இதை விட முக்கியமாக இந்த ஏஜில் நம்ம பண்ண வேண்டியது வந்து HPV வேக்சினேஷன்.